என்னோட கேள்வி வந்து இந்த அரஃபா நோன்பு வருது இல்லையா? ஆமா. இந்த அரஃபா நோன்பு ரமலான் நோன்பு வந்து பிறையை பார்த்து தான் வைக்கணும்ன்றது பெரிய சம்பந்தமா சொல்லி தான் வருது. யார மாத்து அடைகிறார்களோ வருது. இந்த அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த பிறையை பத்தி சொல்லப்படல. அரஃபா என்பது அந்த அரஃபால கூடுறதுனால அன்னைக்கு நோன்பு வைங்க. அரஃபா நாள் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க ஹாஜிங்களுக்கு வந்து நோன்பு வைக்க கூடாது இல்லையா? மற்றவங்களுக்கு தான் அந்த நோன்பு வைக்கணும். அப்ப அவங்க அரஃபா கூடுற நேரத்துல தான் நம்ம நோன்பு வைக்கணும், மற்ற நேரத்துல வைக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இது வந்து அரஃபா பத்தி தான் சொல்லுது, பிறையை பத்தி சொல்ல. மற்றதுக்கெல்லாம் பிறைய சொல்றீங்க இல்லையா? அரஃபா நோம்புல பிறை 9 தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து அமெரிக்கால அந்த மாதிரி வைக்க முடியுமா கேட்கும்போது, நாட்கள் ஃபஜர் டு ஃபஜர் ஒரு அரஃபா நாள் தான் சொல்லப்பட்டிருக்கு, நேரம் சொல்லப்படல. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் ஆகுது. அப்ப அவங்க வந்து மகரிப் அடைஞ்சா கூட அவங்க ஃபஜர்ல அடைஞ்சிடறாங்க. 24 மணி நேரம் அந்த மகரிப் அந்த அமெரிக்கா அடைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இப்ப இந்த பாபர் மசீத் சம்பந்தமா இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வந்து இந்த பாபர் மசீத் 15 வருஷமா நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதுக்கான கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு அடிச்சவொன்னா நம்ம வந்து டிசம்பர் 6 பண்ணாம வரக்கூடிய போன ஜனவரி 27 வந்து 2 இடத்துல ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இந்த வருஷம் நம்ம வந்து எந்த ஒரு அறிவும் செய்யல. இப்படி இருக்கும்போது இப்ப சில அமைப்புகள் வந்து டிசம்பர் 6 வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது கடைசியா சாயங்கால நேரத்தில் வந்து இந்த அட்வொகேட் வக்கீல்கிட்ட ஒரு நோட்டீஸ் இதை கொடுக்கறதா வந்து ஒரு விஷயம் சொல்ற முக்கிய தலைநகரங்களை நடத்துறதாகவும், மாலை நேரத்தில் வந்து அவங்ககிட்ட ஒரு அட்வொகேட் வந்து ஏதோ ஒரு நோட்டீஸ் ஒரு கோரிக்கை கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இப்ப சரியானதான் கேட்கிறேன். அது சரின்னு சொன்னா நம்ம ஏன் செய்யல? அது ஒரு விளக்கம் தான். அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது வந்து மார்க்கத்தில் சுன்னத்து. யாருக்குன்னா ஹஜ்ஜில் இல்லாதவங்களுக்கு, ஹாஜிகளுக்கு கிடையாது. ஹஜ்ஜில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஹஜ்ஜி கடமைகள்லாம் பாதிக்கப்படும் நோன்பு வச்சாங்கன்னா. அதனால அவங்களுக்கு கிடையாது. அந்த நேரத்தில் வேற ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா, மக்கா இல்லாம வேற ஊர்ல ஹஜ்ஜி கடமை இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த அரஃபாவுடைய நோன்பு மார்க்கத்தில் சுன்னத்து. இப்ப அரஃபாவுடைய நோன்புனோட என்ன அதுல பிரச்சனை இப்ப வருதுன்னு கேட்டா, அரஃபா என்பது அந்த மைதானத்துக்கு பேரு. அரஃபாங்கிறது எதுக்கு பேரு? மக்காவுல ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது, பெரிய திடல். அந்த திடலுக்கு பேர் தான் என்னது? அரஃபா. அந்த திடல்ல வந்து அங்க 9வது பிறை அன்னைக்கு எல்லாரும் கூடுவாங்க. பிறை 9 அன்னைக்கு, அதாவது சவுதியில பார்த்த பிறை அடிப்படையில் 9 அன்னைக்கு எல்லாரும் அங்க கூடுவாங்க. அந்த கூடக்கூடிய அந்த அரஃபாவுல கூடுறதுனாலதான் அந்த நாளுக்கு பேர் என்னது? அரஃபாவுடைய நாள். அப்ப அரஃபா நாள்ல நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அந்த 9ல கூடுறாங்கல்ல, அந்த அன்னைக்கு நமக்கு 8 இருக்குன்னு வைங்க. 8 இருந்தாலும் இது 8 இல்ல, அது நம்ம 9 வச்சுக்கிற வேண்டியது. அரஃபாவுடைய நாள் தான். அவங்க அரஃபாவுல என்னைக்கு கூடுறாங்களோ அன்னைக்கு தான் நோன்பு வைக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி டிவியில பார்க்கணும் அரஃபாவுல கூடி இருக்கிறத பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அரஃபா இல்லைன்னு அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அப்படி அர்த்தம் கிடையாது. பிற 1 2 3 எண்ணிக்கிட்டு வரணும். 10வது நாள் ஹஜ்ஜி பெருநாள், அதுக்கு நாள் 9வது நாள் அரஃபாவுடைய நாள். நம்ம கணக்குல எது 9 வருதோ அதுதான் நமக்கு நோன்பு வைக்க வேண்டிய நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாற்று கருத்து உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, நோன்புக்கு அது சரியா வரலாம், அரஃபா நோன்புக்கு ரமலான் நோன்புக்கு சரியா வரலாம். அரஃபா நோன்புங்கிறது அந்த அரஃபா சொல்ல எதை காட்டுது? அவங்க அரஃபாவுல இருக்கணுங்கிறத காட்டுது. அதனால ஹாஜிகள் எல்லாம் எப்ப அரஃபாவுல இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அரஃபா நோன்பு நம்ம வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வருஷம் ஒரு நாள் வந்து நம்ம என்ன செய்யணும், முந்தி வைக்கிற மாதிரி வரும். சரியா? நம்ம வழக்கமா வச்சிட்டு இருக்கிறோம்ல, வழக்கமா வைக்கிறதுக்கு நாள் அவங்க என்ன செய்யறாங்க, அரஃபாவுல கூடிடுறாங்க. நம்ம என்னைக்கு நம்ம அரஃபா நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு நாள் அவங்க அரஃபாவுல கூடிடுவாங்க. வழங்குதா? இப்படித்தான் வருஷம் வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப இதுல எப்படி இந்த அரஃபா நாளுங்கிற அந்த சொல்ல வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறார். இது ரொம்ப சிம்பிளுங்க. இதை விளங்குறது வந்து இப்படி நம்ம ஒரு லாஜிக்கு பேசுறதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு நம்ம அப்படி போயிருவோம். அப்படி கற்பனையா என்ன செய்வோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போயிருவோம். அவங்க காலத்துல அவங்க மதீனாவுல இருந்தாங்க. அவங்க மக்காவுல வசிச்சாங்க இல்ல, மதீனாவுல இருந்தாங்க. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் 300 கிலோமீட்டருக்கு மேல ஒரு தொலைவு இருக்கிறது. இப்ப மதீனாவுல இருந்து கொண்டு அரஃபா நோன்பு ரசூலுல்லாஹ் வைக்க சொன்னாங்க, அவங்களும் வச்சாங்க. மதீனாவுல இருக்கும்போது வைக்கவும் செஞ்சாங்க, வைக்கவும் சொன்னாங்க. இப்படி வைக்கும் பொழுது மக்காவுல கூடுறாங்கல்ல,
அதுதான் அரபாவுடைய நாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தால் மக்காவுல கூடுவதை எப்படி அவங்க அறிஞ்சாங்க? இவங்க இருக்கிறது மதீனாவுல, மக்காவுல எப்ப கூடுறாங்க என்பதை அவங்க என்னைக்கு பெற பார்த்தாங்க என்று அறிந்து மக்காவுல கூடுவதை அறிந்திருக்க முடியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு யாரையாவது அனுப்பி என்னைக்கு அரபாவில் கூடுகிறார்கள் என்று அறிய முயற்சி பண்ணினார்களா? பண்ணல. அப்ப எப்படி அரபா முடிவு பண்ணிருப்பாங்க? அரபா நாள்ல நோன்பு வைக்க சொன்னாங்க, அரபாவுல கூடிட்டாங்களான்னு அவங்க அறிந்து கொள்ள வழி இருந்துச்சு. ஒரு ஆளை அனுப்பி என்ன செய்யலாம், அறிஞ்சிருக்க முடியும். 2 நாள்ல தகவல் போயிட்டு ஒடியாந்துரும். ஒரு ஆளை பிடிச்சி துல்ஹஜ் பிற 1ல அனுப்பணும்னா அவர் 2ல போய் சேர்ந்துருவாரு, 3ல போய் பார்த்து 4ல வந்துருவாரு. இன்னைக்கு தான் அவங்க கூடுறாங்கன்னு சொல்லுவாரு. 9க்கு தானே நோன்பு வைக்கணும், நல்ல டைம் இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்து மக்காவில் கூடிவிட்டார்களா என்று அறிய முயற்சி பண்ணினார்களா? முயற்சி பண்ணல. இல்லைன்னா இப்படி கூட சில பேர் சொல்லுவாங்க, வஹீல அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருப்பான். எப்படி மக்காவில் இன்னைக்கு தான் அரபாவில் கூடுறாங்க அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அதை விட மடத்தனை எதிர்க்க முடியாது. வஹீல் அறிவிச்சா ஹதீஸ்ல இருக்கும், காட்டுத வஹீல் அறிவிச்சா தான் வந்துருமே, இருக்கு ஹதீஸ் ஆயிருமே. வஹீல அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான்னு சொன்னா அந்த வசனத்தை சொல்லு, வஹீல அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா அந்த ஹதீஸை சொல்லு. ரசூல் அல்லாஹ்விடமிருந்து இன்று எனக்கு வஹி வந்தது, இன்றைக்கு தான் மக்காவில் வஹீலையும் காணோம். அதை வஹி மூலமாகவும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வும் ஒரு ஆளை அனுப்பி கண்டுகிறலன்னா எப்படி அரபா முடிவு பண்ணாங்க? அவங்க 1 2 3 9 அரபாண்டாங்க, அடுத்த நாள் ஆட்சி பண்ணாங்க, இப்படித்தானே முடிவு பண்ணிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் பண்ணவர் பண்ணிட்டு போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு அவங்க அரபா நோன்பு வச்சாங்களோ அன்றைக்கு மக்காவுல கூடியும் இருக்கலாம், சில வருடங்களில் கூடாமலும் இருக்கலாம். சில வருடங்களில் இவங்க கூடின அன்னைக்கே தற்செயலாக ஒன்றாக இருக்கவும் செய்யலாம், மாறியும் இருக்கலாம். ஒரு நாள் முந்தி உங்களுக்கு 9 வந்திருக்கலாம், ஒரு நாள் பிந்தி அவங்களுக்கு 9 வந்திருக்கலாம். இந்த 10 வருஷத்துல பல மாதிரி இருந்திருக்கும். 10 வருஷத்துல ஒரு வருஷம் அவங்க ஹஜ்ல இருந்தாங்க, 9 வருஷத்துல 9 வருஷத்தில் பல மாதிரி இருந்திருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் கூடிவிட்டார்களா என்று அறிந்தார்களா? அறிய முயற்சி பண்ணினார்களா? வஹீலையாவது அல்லாஹ்விடமிருந்து இப்படி வந்ததான்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க? நீ பெற பார்த்து நீ எடுக்கிறதாப்பா முடிவு. அரபா நாள்னு சொல்றது ஃபார்மாலிட்டிக்கு சொன்னது தானே தவிர நீ பார்த்து எடுக்கிற முடிவுன்னு விட்டாங்களா இல்லையா? அப்படித்தானே அரபு நாடு முழுவதும் இஸ்லாம் பெருசா பரவி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் எப்படி அரபா முடிவு பண்ணிருப்பாங்க? மதீனாவுல விட்டுருங்க, வேற வேற ஊர்ல எல்லாம் இஸ்லாம் பரவி தானே இருந்துச்சு. அவங்க எல்லாம் எப்படி மக்காவுல கூடினதை கண்டுபிடிச்சாங்க? ஒண்ணும் கிடையாது. மக்காவுல அவன் கூட்டிட்டானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. அப்ப எப்படி அந்த மதீனாவை சுத்தி உள்ள, மதீனாவுக்கு வெளியே உள்ள ஒட்டுமொத்த அரபு நாட்டில் அதையும் தாண்டி உள்ள மக்கள் எல்லாம் இந்த நோன்பை எப்படி வைத்தார்கள்? அப்ப நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி வச்சாங்களோ அப்படி வச்சா அது குற்றமாகுமா? நபிகள் நாயகம் காலத்தில் அவன் கூடுன நாளை பார்க்காமல் அவங்கவுங்களா ஒரு முடிவெடுத்து வைத்திருக்கும் போது அது அல்லாஹ்விடத்தில் செல்லும் என்றால் நாங்க வச்சா ஏன் செல்லாது? அப்ப அதுதான் மேட்டர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு டிவியிலையும் டெலிபோனையும் வைத்துக் கொண்டு இந்த வாதம் பண்றாங்களே, இதெல்லாம் வரட்டு வாதம் விளங்கிறோம். இது மார்க்கத்தோட விளையாடுறாங்க. அரபாவுலம் கூட்டிட்டானாங்கிறத அறிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கல. அதான் அதுல உள்ள மேட்ரு. அது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, டிசம்பர் 6 சம்பந்தமா அவர் கேட்கிறார். டிசம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்த இயக்கம்ங்கிற இது மார்க்க விஷயம் கிடையாது. மார்க்க விஷயம்னா குர்ஆன் அடிச்சு தள்ளிட்டு தான் ஆதாரம்னு போயிடலாம். இது நிர்வாக விஷயம். டிசம்பர் 6 போராட்டங்கிறது குர்ஆன்லயா இருக்குது, அல்ல ஹதீஸ்லயா இருக்குது? நடத்தணும் நடத்தக்கூடாதுங்கிறலாம் நம்மளா சில காரணங்களை யோசித்து நமக்கு சரின்னு பட்ட காரணத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். சரியா? இது நீங்க இது மார்க்க விஷயமா இருந்தா ஒரு நிலை தான் அடிச்சு தட்டிட்டு போயிடலாம். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, இத்தனை வருஷமா நம்ம டிசம்பர் 6க்கு போராட்டம் பண்ணணும். என்ன போராட்டம் பண்ணணும் தெரியுமா? இந்த பாபர் மசூதி தீர்ப்பை சீக்கிரம் கொடு. எத்தனை வருஷமாடா இந்த வழக்கை இழுத்தடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம்? டிசம்பர் 6ல எல்லாம் இந்த கோரிக்கையை வைத்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும். எதுக்காக அப்படி சொன்னோம்? தீர்ப்பு கொடுத்தான்னு சொன்னா நமக்கு சாதகமா தான் கொடுக்க முடியும். ஏன்? அவ்வளவு கரெக்டா எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. அப்படி நினைச்சு அது தீர்ப்பு கொடுன்னா எங்களுக்கு தான் அர்த்தம். ஏன்? அவ்வளவு ஆதாரங்களா நம்மள்ட்ட இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கு அவ்வளவு ஆதாரங்கள் கோர்ட்ல நம்ம கொடுத்திருக்கிற காரணத்தினால நம்ம தௌஹீத் ஜமாத் இல்ல, அந்த பாபர் மசூதி கமிட்டி அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிற காரணத்தினால
தீர்ப்பளிச்சுட்டான்னா கரெக்டா அது முஸ்லீமுக்கு தான் சொல்ல முடியும் நம்ம நினைச்சோம். அவன் என்ன பண்ணிவிட்டான், தீர்ப்புங்கிற பேர்ல அப்பத்தை குரங்கு பங்கு வச்ச கதை மாதிரி நினைச்சிட்டான். அவன் 3 துண்டா பிரிக்குன்னு சொல்லி ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு தீர்ப்பை வழங்கிட்டான். அப்ப நம்ம என்ன செஞ்சோம், இந்த தீர்ப்பை தானே அவசரமா கொடுன்னு சொன்னோம், கொடுத்து விட்டாங்கல்ல. இப்ப என்னத்தை போட்டு மாறா கேட்கறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், போன டிசம்பர் 6க்கு நம்ம போராட்டம் நடத்தல. இந்த டிசம்பர் 6க்கு ஃபர்ஸ்ட் கிடையாது, போன டிசம்பர் 6க்கு நம்ம என்ன செய்யல, நடத்தாம இந்த நீதிபதிகளுடைய அயோக்கியத்தனத்தை கண்டிச்சு இந்த மாதிரி தீர்ப்பளிக்கிறதுக்கு ஒருத்தன் யோசிக்கணும் என்பதற்காக வேண்டி சென்னையிலையும் மதுரையிலையும் ஜனவரி மாசம் நம்ம என்ன செஞ்சோம், பிரம்மாண்டமான முறையில் 2 போராட்டங்களை நீதிமன்றங்களை கண்டித்து வந்து நம்ம போராட்டங்களை நடத்திட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், போன வருஷம் என்ன சொன்னோமோ அதான் இப்பவும் தீர்ப்பு அளிச்சுட்டான். அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறது. இதை ஒரு பறக்கத்துக்காக வேண்டி நம்ம பார்வை, தௌஹீத் ஜமாத் பார்வை என்னன்னு கேட்டா, இது ஏதோ ஒரு துக்கு நாள் மாதிரியும் ஒரு அப்படியே நம்ம ஆள் கேட்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. 40 பாத்தியா மாதிரி நீங்க ஒண்ணு உண்டாக்கிட்டீங்களாண்டு, வருஷம் கரெக்டா டிசம்பர் 6னா வருஷ பாத்தியாவா அப்படின்னு மொத்தமா அதனுடைய அர்த்தமே மாறி போற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்த பிறகு நம்ம ஒன்றை சொல்வதா இருந்தா அதுல ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும், ஒரு கோரிக்கை இருக்கணும். தீர்ப்பை கேட்டான், தீர்ப்பு சொல்லிவிட்டான், தப்பா போச்சு, இனிமே சுப்ரீம் கோர்ட்ல அது இருக்கிறது, இவங்க விஷயம் கையை விட்டு போச்சு. இப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை என்ன செய்யணும், வெயிட் பண்ணுவோம். தப்பான தீர்ப்பு வந்தால் கண்டிப்போம், அப்பீலா இருக்கனால சீக்கிரம் சொல்லிடுவாங்க. சரியான தீர்ப்பு வந்தா என்ன செய்வோம், நம்ம ஏத்துக்குருவோம். அதனால இப்ப போட்டுட்டு மக்களை தூண்டி விடுறதுனாலையும் இதை பத்தி பேசுறதுனாலையும் சும்மா ஒரு இந்த 40 பாத்தியாங்கிற மாதிரி ஒரு வருஷ பாத்தியா மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும் நம்ம என்ன செய்யறோம், தௌஹீத் ஜமாத் கருதி வேணாம்னு நினைக்கிறோம். சில பேர் இல்ல நம்ம அந்த உணர்ச்சியை விடக்கூடாதுன்னு நினைத்தார்களே, ஆனால் அதை நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கல. உங்க பார்வை அது, எங்க பார்வை இது மார்க்க விஷயமா தான் விமர்சிட்டு போயிருவோம். இது தப்புன்னு அடி சொல்ல முடியும். நம்ம தௌஹீத் ஜமாத் பார்வை என்ன, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு போட்டு போராட்டம் பண்ணுவது என்பது நம்மளை இருக்கிறோன்னு காட்டிக் கொள்வதாகுமே தவிர இதுல என்ன என்ன கேட்க போறீங்க, என்ன கோரிக்கை வைக்க போறீங்க, பள்ளியாசல தாண்டி சொல்ல முடியுமா? தீர்ப்பையும் சொல்லி அப்பீலுக்கும் போயிருச்சு, அவன் தீர்ப்புல தொக்கி நிக்குது எல்லாமே. அப்ப இதுல என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு அப்படி ஒண்ணும் இல்லைன்னு நினைத்து கொண்டு நாம என்ன செய்யறோம், இதையே போட்டு சும்மா சும்மா வருஷம் அதையே சொல்லிட்டு இத்தனை வருஷமா சொல்லி சொல்லி என்ன செஞ்சேன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிட்டதுனால சரி நம்ம அந்த தீர்ப்பு தப்பா இருந்தால் படு பயங்கரமான அளவுல நம்ம என்ன செய்வோம், ஒரு போராட்டத்தை இன்ஷா அல்லாஹ் நடத்துவோம். தீர்ப்பு வந்து சரியான முறையில் வந்துருச்சுன்னா போராட்டத்துக்கு அவசியமே இருக்காது என்ற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். போன வருஷத்துல இருந்து இந்த வருஷமும் அதுல இருக்கிறோம். அதனால டிசம்பர் 6க்கு நம்ம என்ன செய்யல, ஒன்றும் செய்யல. இல்ல அது ரொம்ப பயன் தரக்கூடியதுன்னா என்ன பயன் தரக்கூடிய நம்ம விலைக்கு அது உங்களுக்கு சரின்னு பட்டா ஏத்துக்கிட்டுங்க. இதெல்லாம் மார்க்க விஷயம் கிடையாது, வழங்குதா? அதுல வந்து நமக்கு சரியில்லை, இது ஒன்றும் சும்மா நாங்கள் இருக்கிறோம்னு காட்டுறது தான் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த அதுல தெரியுது தவிர பெருசா ஒரு பயன் இருக்கிற மாதிரி தெரியலன்ட்டு தௌஹீத் ஜமாத் வந்து ஒரு நிர்வாகக்குள்ள கூடி இது போன வருஷம் எடுத்த முடிவையை தொடர்வதுன்னு எடுத்திருக்கோம். அதனால நம்ம ஒன்றும் செய்யல. அதுக்கான செய்யறவங்க எல்லாம் போட்டு விமர்சிச்சுக்கலாம் நம்ம இருக்கல. சரியா? தப்பான காரியம் செஞ்சாங்கன்னா அது விமர்சிப்போமே தவிர டிசம்பர் 6 போராட்டத்தை நம்ம என்ன செய்யல, விமர்சிச்சுட்டு இருக்கல, நாம அதுல பங்கெடுக்கல. அவ்வளவுதான்.